நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னென்ன தேடின்னு இருக்கு? வைகானா சாகம புத்தகத்தை தான் தேடின்னு இருக்கேன். ஏன்னா அந்த புத்தகத்தை திடீர்னு தேடுறேள்? பெரியவா அந்த புத்தகத்தை பிரதி எடுத்து போட சொன்னாரு, அதான் தேடின்னு இருக்கேன். நீங்க எப்ப பெரியவாளை பார்த்தேள்? என்னடி இப்படி கேட்டுட்ட? போன வருஷம் நீ நானும் தானே போய் பெரியவாவை பார்த்துட்டு வந்தோம். ஓ, போன வருஷம் அவளை பார்த்ததை சொல்றேளா? ஏன்னா பெரியவாளை ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பாக்குறா? நீங்க என்னன்னு அவளை போன வருஷம் பார்த்ததை சொல்றேள்? அவர் இந்நேரம் உங்களை மறந்துருப்பார். ஏய், அதெல்லாம் அவர் மறக்கிறவர் இல்ல. நீ அந்த புத்தகம் எங்க இருக்குன்னு சொல்லு. நம்ம ஆத்துல அந்த அலமாரியை விட்டா புஸ்தகம் வேற எங்கேயும் இருக்காதுன்னா நன்னா பாருங்க. அப்படி இல்லன்னா அந்த புஸ்தகம் நம்ம ஆத்துல இருக்காது. அலமாரியில் நன்னா பாத்துட்டேன், அங்க இல்ல. நான் தான் சொல்றேன் இல்லையோ, அந்த அலமாரியில இல்லன்னா வேற எங்க இருக்க போறது? இப்ப என்ன பண்றது? அந்த மூல புத்தகத்தை வச்சுதான் நம்ம பிரதி எடுக்க முடியும். விடுங்கோண்ணா, உங்களை எதுக்கு தேவையில்லாம நீங்க வருத்தின்னு இருக்க? பெரியவா அதெல்லாம் இந்நேரம் மறந்துருப்பா. அப்படியே பெரியவா அதை பத்தி கேட்டான்னு வச்சுக்கோங்க, புஸ்தகம் கிடைக்கலன்னு சொல்லிடுங்க. அதுக்கு இல்லடி, அவர் யாருக்கிட்டையும் எதையும் கேட்கிறவர் இல்ல. அதையும் மீறி நம்ம கிட்ட கேட்டிருக்காரு. இந்த சின்ன விஷயத்த கூட செய்யலன்னா எப்படிடி? எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இல்லாத புஸ்தகத்துக்கு நீங்க என்ன பண்ணுவேள்? சரி, நான் பெரியவாவை பார்த்துன்னு வந்துடுறேன், நீ ஆத்த பாத்துக்கோ. என்ன ஐயரே, நீங்க எங்க ஆத்துக்கு வருவேல்னு பார்த்தேன். இல்ல, என் நிலம் ஒன்று கோர்ட்டு கேஸ்ல இருக்கு. அந்த கேஸ் விஷயமா தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த நிலம் திரும்ப கிடைச்சாதான் பணம் கிடைக்குன்னு சொல்றேளா? அப்படிலாம் இல்லை. இப்போ நிலைமை சரியில்லை. என்கிட்ட இருந்த ஒரே சொத்து அந்த நிலம் தான். இப்போ முன்ன மாதிரி கேஸும் வர்றதில்ல. நேற்று 2 கேஸ் கிடைச்சது, அதுலேயும் எனக்கு எந்த விதமான பணமும் கிடைக்கல. நீங்க எப்போ அந்த 2 கேஸை முடிக்கிறது, எனக்கு பணம் வர்றது? உங்களை காத்துன்னு இருக்க சொல்லல. எப்படி இருந்தாலும் அந்த நிலத்தோட கேஸு நேக்கு சாதகமாக தான் முடியும். எப்படியும் அந்த நிலத்தை வித்து உங்களுக்கு திருப்பி கொடுத்தா. என்னை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கேன்? எது சொன்னாலும் கேட்டுண்டு கையை கட்டுண்டு தலையாட்டுன்னு போயிருவேன்னு நினைச்சேலா? எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்களை ஏமாத்தணும்னு எந்த நினைப்பும் கிடையாது. எப்படியும் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். நீங்க ஏமாத்திடுவேன்னு நான் பயந்துட்டு இந்த பணத்தை கேட்கல. எப்படி நான் இந்த பணத்தை திரும்ப வாங்கிடுவேன். நேக்கும் பல கஷ்டம் இருக்கு. இப்ப அவசரமா நேக்கு பணம் தேவைப்படுது. என் பணம் உங்ககிட்ட இருக்கும்போது நான் ஏன் மத்தவட்ட போய் கேட்கணும்? அதை கேட்கத்தான் வந்தேன். நான் கஷ்டம்னு நின்னப்போ நீங்க எனக்கு பண உதவி செஞ்சேன், அதை நான் மறுக்கல. ஆனா உங்களுக்கு திருப்பி உதவி செய்யற நிலைமையில நான் இல்ல. என்ன இப்படி பேசிட்டு இருக்கேன்? நானும் எவ்வளவுதான் பொறுமையா போறது? நீங்க என்கிட்ட பணம் வாங்கி எவ்வளவு நாள் ஆகிறது? இவ்வளவு நாள் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்துருந்தா கூட மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துருக்கலாம். இப்ப தரேன் அப்ப தரேன்னு இழுத்தடிச்சிட்டு மறுபடியும் என்ன முட்டாளாக்க பார்க்காதே. அப்படியெல்லாம் இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் என் பணத்தை நான் வாங்காம போற மாதிரி இல்ல. சரி இருங்கோ, வரேன். இந்தாங்க, இதை வச்சுக்குங்க. பணம் வந்ததும் நானே இதை திருப்பி வாங்கிக்கிறேன். சரி, வரேன். சாதகவர்மன்னு ஒரு ராஜா இருந்தார். 7 நாள் பாகவதம் பாராயணம் பண்ணோம்னு ஒரு பண்டிதர் வர சொன்னார். அந்த பண்டிதர் சகல சாஸ்திரமும் தெரிஞ்சவர். நித்தியம் பெருமாளை பூஜை பண்ணிட்டோ பாகவதம் பாராயணம் பண்ண ஆரம்பித்தார். 7ஆவது நாள் பாகவதம் முடிஞ்சது. ராஜா அந்த பௌராணிகரை பார்த்து, பரீட்சித்து மாதிரி மோட்சம் நேக்கு ஏன் கிடைக்கல? நீர் சுதர் மாதிரி சரியா பாராயணம் பண்ணலேன்னு சொன்னார். அந்த பண்டிதர் திகைச்சு போயிட்டார். என்னடா இவருக்கு பதில் சொன்னோமானா இவரை எதிர்த்து பேசுகிற மாதிரி ஆகிடும். பதில் சொல்லலைன்னா நம்ம குத்தத்தை ஒப்புத்துண்ட மாதிரி ஆகிடுமே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. ராஜாவே தொடர்ந்து சொன்னார், நாளை வரைக்கும் அவகாசம் தரேன்.
பதில் வரலன்னா உமக்கு சிரவாசம் தான் சொல்லிட்டார். அந்த வருத்தத்தில் ஆற்று திண்ணையில் இந்த பண்டிதர் உட்காந்துட்டு இருந்தார். தாத்தா ஏன் முகத்தை தொங்க போட்டுருக்காருன்னு இந்த பேத்திக்கு புரியலை. அவள் நேரடியாகவே கேட்டுவிட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தலைவலி அது இதுன்னு ஏதோ சமாளித்து பார்த்துட்டார். ஆனால் குழந்தை ரொம்ப சமத்து. தாத்தா, ஒரு வலையில் பட்சிகள் மாட்டின்றப்போ ஒரு எலி வந்து காப்பாற்றலையா, அந்த மாதிரி பட்சிகள் மாதிரி பறக்கிறதுக்கு ரெக்கை இல்லாட்டாலும் தினமும் வளர்கிற மாதிரி பல்லு இருக்கே, அந்த மாதிரி உங்களை மாதிரி ஞானம் இல்லாட்டாலும் ஏதோ ஆறுதல் சொல்கிற அளவுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேத்தி சொன்னேன் தாத்தா கிட்ட. பேத்தி அவ்வளோ புத்திசாலியாக இருக்காளேன்னு சொல்லிட்டு தாத்தா பிரமிச்சு போயிட்டார். நடந்த எல்லாத்தையும் பேத்திக்கிட்ட சொன்னார். இவ்வளவுதானே, சரி, நாளைக்கு நீ அரண்மனைக்கு போகும்போது என்னையும் கூட்டின்னு போங்க. உங்கள் கேள்விக்கு என் பேத்தி பதில் சொல்லுவான்னு ராஜா கிட்ட சொல்லிடுங்க. ஆனால் நான் ராஜா கிட்ட பேசும்போது இங்கே குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ சாப்பிடுவாங்கன்னு தாத்தாவை கூட்டின்னு போனேன். மறுநாள் காலம்பரை அரண்மனைக்கு போனதும் ராஜா பதில் தயாரான்னு கேட்டார். பண்டிதர் பேத்தியை பார்த்தார். தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, சும்மா துணைக்கு வந்தார், வராமல் இருந்தால் மரியாதை குறைச்சலேன்னு உங்கள் கேள்வி என்னன்னு ராஜாவை பார்த்து கேட்டா. ராஜா கேள்வியை சொன்னார். ராஜா கிட்ட எல்லாரையும் எழுந்து போக சொல்லிட்டு உங்களையும் என்னையும் ஆளுக்கு ஒரு தூணில் கட்டி போட்டுருங்கன்னு சொன்னார். அப்படியே ராஜாவும் செய்தார். ராஜா பரீட்சத்துக்கு 7 நாளில் செத்து போயிடுவோன்னு தெரிஞ்செடுத்து. உங்கள் ஆயுள் நீளமாக இருக்குது, அதான் மோட்சம் கிடைக்கலன்னு சொன்னால் பேத்தி. இது நல்ல பதில் தான், ஆனால் இதை கட்டாமலே சொல்லியிருக்கலாமேன்னு ராஜா கேட்டார். அப்புறம் என்ன அவுத்து விட்டுடுங்கன்னு கண் கலங்கிட்டு இருந்தா பேத்தி. சின்ன குழந்தைங்கிறது சரியாக இருக்குது, 2 பேரும் கட்டின்னு இருக்கோம், எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டு யார் விடுப்பான்னு ராஜா கேட்டார். அம்மா அப்பாவை எடுத்து தாத்தா வளர்க்குற பாசத்துக்கு நான் கட்டுப்பட்டு இருந்தேன். நீங்களும் ராஜ்யத்தை காப்பாற்றுற பந்தத்தில் இருக்கீள், 2 பேரும் கட்டுப்பட்டுருக்கோம், எப்படி விடுபட முடியும்? நீங்கள் ராஜ்யத்தை திறந்துட்டு சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு மாளிகை கட்டிட்டுன்னா பாகவதம் கேட்கணும். என்னோட தாத்தா எம்முன்னாலேயே இடுப்பில் துண்டு இல்லாமல் இருக்க மாட்டா. சுததர்மர் பெண்கள் ஸ்நானம் பண்ணுற இடத்துல கூட ஆடை இல்லாமல் தான் நடந்து போவார். ஆடை இல்லாமல் நடக்கிறவளை பார்த்து பாகவதம் கேட்டால் கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும்னா பேத்தி. சின்ன குழந்தையோட ரூபத்தில் அந்த அம்பாளே நமக்கு வந்து ஞானம் கொடுத்துட்டாருன்னு புரிஞ்சுட்டார் அந்த ராஜா. காவக்காரனை கூப்பிட்டு 2 பேர்கிட்டையும் அவுத்து விடுங்கன்னு அவர் சொல்லிட்டார். பண்டிதருக்கும் அந்த குழந்தைக்கும் நிறைய பரிசு கொடுத்தா. சாக்ஷாத் சரஸ்வதியே வந்து பிறந்திருக்கா, நன்னா படிக்க வைங்கன்னு தாத்தா கிட்ட ராஜா சொன்னார். தாத்தா அப்படி என்னம்மா சொன்னேன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்டார். அது ரகசியம்னு சிரிச்சுட்டே சொன்னா பேத்தி. சொல்லுங்கோ ராமசேது தீட்சிதர், நான் சொன்ன வைகானச ஆகம புத்தகத்தை பிரதி எடுத்துன்னு வந்தேளா? இல்லை பெரியவா, அந்த புத்தகத்தோட மூல பிரதி கிடைக்கல. எங்கள் வீட்டு அலமாரியில் தான் அந்த புத்தகத்தை வச்சுருந்தேன். அது எப்படி தொலைஞ்சதுன்னு தெரியல, எவ்வளவு தேடியும் கிடைக்கல பெரியவா. ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்ரத்தையோடு செயல்பட்டோம்னா நிச்சயமாக அதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் முழு மனசாக அதை தேடலேன்னு நினைக்கிறேன். இல்லை பெரியவா, கிடைச்சிருந்தா இந்நேரம் அதை விட்டு வச்சிருப்பேனா? உங்கள் ஆற்றுல இருக்க புஸ்தக அலமாரி, அதில் அடுக்கி வச்சிருக்கல புஸ்தகமெல்லாம், அதில் நல்லா பாருங்கோ. அந்த வைகானச ஆகம புஸ்தகம் அங்கே தான் இருக்கும். சரி பெரியவா, தேடி பார்த்து நீங்கள் உத்தரவிட்ட அந்த வேலையை முடிச்சிடறேன் பெரியவா. சரி, போயிட்டு வாங்க. உத்தரவு பெரியவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புத்தகம் கிடைச்சிடுதுடி. எந்த புஸ்தகம்னா? அதான் நம்ம தேடிட்டு இருந்தோம்ல, அந்த புத்தகம் தான். எங்கேனா இருந்தது? இங்கே தானே நம்ம தேடிட்டு இருந்தோம், எப்படி கிடைச்சது? பெரியவா சொல்லியும் கிடைக்கலாம் எப்படி? அதுவும் சரிதானா. சரி, நான் இந்த புத்தகத்தை பிரதி எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறேன். சரிண்ணா, வரேன்.
இப்ப என்னென்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போதைக்கு அந்த நிலத்தை நம்பி தான் நான் இருக்கேன். கேஸ் நமக்கு சாதகமா அமைஞ்சிருமானா? கஷ்டம்தான். என்னென்ன எப்படி சொல்ற? நம்ம பக்கம் தான் எல்லா நியாயமும் இருக்கு. அதையும் மீறி அவ எப்படின்னா ஜெயிப்பா? நியாயம் இருக்கிறவா மட்டும் ஜெயிக்கிறது இல்ல, ஏமாத்துற திறமை இருந்தா போதும். அப்ப நம்ம நிலைமை கையை விட்டு போறதா? முடிஞ்ச அளவு போராடிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவன் விட்ட வழி. ஆனா அந்த நிலமும் நம்மளை விட்டு போச்சுன்னா எதையாவது குடிச்சிட்டு சாக வேண்டியதுதான். என்னென்ன எப்படி சொல்றேன்? பின்ன குழந்தை பாக்கியமும் இல்ல, இருக்கிற சொத்தும் போக போகுது. இதுக்கு மேல உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? எல்லாம் நல்லபடியா நடக்கும்னா வாங்கோ பெரியவாளை பார்த்துட்டு வந்துடலாம். நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும். நமஸ்காரம் பெரியவா. நல்லதையே நினைக்கணும் அப்படின்னு வேதங்களும் புராணங்களும் எதுக்கு நமக்கு சொல்கிறா? நமக்கு ஆபத்தில் உதவுறவாள நம்ம பகவானாக பாவிக்கிறோம், அவகிட்ட ஸ்நேகமாக நடந்துக்கிறோம். அன்னதானம் பண்ணுறவா, தான தர்மம் செய்கிறவா, ஹோமாதிகம் நடத்துகிறவாளெல்லாம் வசந்ததாக கொண்டாடுறது நம்ம மனசு. மனுஷாலோட பிறப்புலையே அவள் தான் வசந்த பிறப்பு இல்லையா? தந்திரமாக நடந்துக்கிறவா நரியாக பிறக்கிறா, திருட்டுத்தனம் பண்ணுறவா பூனையாக பிறக்கிறா. அதிலும் கோவில் பூனையா அபிஷேக பாலை குடிச்சுட்டு கோவில் தரையை மிதிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப வசந்தது. கொடூர குணம் கொண்டவா சிங்கமாவோ புலியாவோ காட்டில் ஜனம் நடக்கிறா. தயாள குணம் கொண்டவா மட்டும்தான் பசுவாக பிறக்க முடியும். தைரியம் இல்லாதவா முயலான்னா பிறப்பா. தயாள குணமும் சோம்பேறித்தனமும் கொண்டவா எரும மாடான்னா பிறக்கிறா இல்லையா? தர்மம் பலமும் கொண்டவா ஆடா பிறக்கிறா. இப்படி விஷமாக வார்த்தையை கூட்டின மால்யவான்கிற சிவானந்தன் சிலந்தியாக புறப்படுத்தான். சிலந்தி புறப்படுத்து திருவனக்கா சுவாமிக்கு வாய் நூலாலேயே சுவாமிக்கு பந்தலை கட்டினான். மதம் பிடிச்ச யானையோட குணத்தை கொண்ட புஷ்பதந்தன்கிற ஒரு சிவானந்தன் தன்னோட தும்பிக்கையால் ஜலத்தை எடுத்துட்டு திருவானைக்கா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினான். அதனால் அந்த சிலந்தியோட பந்தல் அழிஞ்சு கொடுத்து. இது நித்தியம் நடந்தது. கோபம் கொண்ட அந்த சிலந்தி அந்த யானையோட தும்பிக்கைக்குள்ளே நுழைஞ்சு அதை கடிச்சுடுத்து. அந்த யானை தரையில் தும்பிக்கையை அடித்து உயிரை விட்டுடுத்து. யானையை துன்பப்படுத்தினால சிலந்திக்கு இன்னொரு ஜென்மம் ஆச்சுது. சிலந்தியோட கோபம் கண்ணில் ரத்தமாக நிற்க கோச்செங்கனான் என்ற பெயரோட சுபதேவ சோழனுக்கு பிள்ளையா பிறந்து 70க்கும் மேலே சிவாலயங்களை கட்டினான். இதில் என்ன விசேஷம்னா அந்த கோவில் கர்ப்பகிரகத்தில் யானை நுழைய முடியாது. எல்லாம் பூர்வ ஜென்ம ஞாபகம். அந்த மாதிரியான அமைப்புக்கு மாடக்கோவில்னு பேர். யானை பிள்ளையாரோட முகத்தை கொண்டதுனால சுவாமி முன்னால் போகிற பாக்கியம் அதுக்கு உண்டு. யானையாக பிறக்க, அதுவும் கோவில் யானையாக பிறக்க ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். சிங்கமும் புலியும் சுவாமிக்கு முன்னால் போனால் யார் முன்னால் வந்து நிற்பா? பூவானாலும் பழமானாலும் அது மற்றவாளுக்கு உபயோகமானதாக இருக்கணும். குளத்தில் மீனாக பிறந்து அழுக்க தின்னு குளத்தை சுத்தப்படுத்தினா தானே அதுக்கு பெருமை. அதுதான் ஜென்ம சாபல்யம். உனக்கு என்னவா பிறக்கணும்? பெரியவா, என்ன விஷயம் சொல்லு. எங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலையும் கஷ்டப்பட்டு இருக்கோம். குழந்தையில சனியே பீடேன்னு கரிச்சு கொட்டினா உனக்கு எப்படி குழந்தை பிறக்குன்னு சொல்லு. சரி, நல்லதாகவே நடக்கும். பெரியவா, வேற பிரசாதம் மண்ணோடவே எடுத்துக்கோ. சரி பெரியவா, வர்றோம்.
பெரியவா, என்னண்ணா? இந்தாம்மா இதை சாமி கிட்ட வை, எடுத்துட்டு போ. சரிண்ணா. ஏண்ணா, என்னாச்சு? சோகமாவே இருக்கு. இல்ல, பெரியவா கொடுத்த பிரசாதம் மண்ணில் விழுந்துடுத்து. திரும்ப பிரசாதம் கொடுங்கன்னு கேட்டேன். அவர் அதுக்கு அந்த மண்ணில் விழுந்த பிரசாதத்தை எடுத்துக்க சொல்லிட்டார். அதான் எனக்கு மனசே சரியில்லை. பெரியவாளுக்கு அப்படி என் மேல என்ன கோவம்னு தெரியல. என்னண்ணா, நம்ம மேல என்னண்ணா கோவம்? அதான் நேக்கும் புரியல. ஐயா, வாங்கோ வாங்கோ. உட்காருங்கோ. கேஸ் என்னாச்சு? உங்க மண்ணு உங்களுக்கு கிடைச்சிடுது. என்ன சொல்றேன்? ஆமா ஓய், கேஸ் உங்க பக்கம் சாதகமாயிடுது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலம் உங்க கைக்கு வந்து சேர்ந்துடுது. யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, திடீர்னு கேஸ் நம்ம பக்கம் தீர்ப்பாயிடுது. அதான் சந்தோஷம் தாங்கல, நானே உங்க ஆத்துக்கு ஓடி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். வாழ்க்கையே திருப்பி கிடைச்ச மாதிரி இருக்கு. எங்க ஆத்துல நீங்க விருந்து சாப்பிட்டு தான் போகணும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கேஸ் ஜெயிச்சதே நேக்கு பரம சந்தோஷமா இருக்கு. பெரியவாளை போய் பார்க்கணும் முதல்ல. இப்ப நீங்க இருக்கிற நிலைமைக்கு இந்த விஷயத்த முதல்ல உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். அதனாலதான் உங்களை பார்த்துட்டு அப்படியே பெரியவாளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் இப்பதான் பெரியவாளை பார்த்துட்டு வரேன். அப்படியா? ஆமா, பெரியவாளை நீங்க போய் பார்த்ததால தான் கேஸ் நம்ம பக்கம் சாதகமா இருக்கு போல இருக்கு. பெரியவா எனக்கு பிரசாதம் கொடுத்தா, அது மண்ணில் விழுந்துடுத்து. அப்படியே மண்ணோட எடுத்துக்கன்னு சொன்னார். அதுக்கான அர்த்தம் நேக்கு இப்பதான் புரியுது. அப்ப வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பெரியவாளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம். சரி வாங்க. நீ ஆத்த சரிண்ணா. பார்த்துக்கோ, நான் பெரியவாளை பார்த்துட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமஸ்காரம் பெரியவா. எழுந்துங்க, எழுந்துங்க. என்ன வக்கீலை கூட்டின்னு வந்திருக்கேள்? இல்ல பெரியவா, இவாளோட கேஸ் ரொம்ப நாளா ஈத்துன்னு இருந்தது. இப்பதான் தீர்ப்பாயிருக்கு இவாளுக்கு சாதகமா. அது சரி, அது சரி. அன்னைக்கு மண்ணில் விழுந்த பிரசாதத்தை எடுக்க தயங்கினியே, இன்னைக்கு நோக்கு அந்த மண்ணே கிடைச்சிடுத்து பாத்தியா? ஆயாய் வந்தாயாதி சிவசங்கரா, அவமாய் நின்றாய் பரம சிவசங்கரா. சங்கர ஜய ஜய சங்கர.